தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் கடைசி வார ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவாராக. வேதம் சொல்கிறது, ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் தங்குவதை பார்க்கிலும் இதுபோல் தேவனுடைய பிரகாரங்களில் வரும் ஆகாமிய கூடாரங்கள் அழிந்து போகும். தேவா உம்முடைய வாசஸ்தலத்தில் தங்குவதே நான் நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் பலிக்க வேண்டும், நடக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தாம் சொல்லியபடியே உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஹல்லேலூயா. முக்கியமான நேரம், நல்ல கவனமாக ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கேட்டு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் நடக்கப் போகிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் பைபிளை பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முதல் பகுதியில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷி பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவாள். உண்மையுள்ள தேவ பிள்ளை பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ குணாதிசயங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. எத்தனையோ குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. எத்தனையோ குணாதிசயங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறது. எத்தனையோ குணாதிசயங்களுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. இல்லையா? இருக்குதா இல்லையா? உண்மையாமான் இல்லையா? ஆமென் இல்லையா? பாருங்க, தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே ஒரே ஆசை, ஒரு விருப்பம், நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசை தப்பு இல்லை, அந்த விருப்பம் தப்பு இல்லை. ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் ஆண்டவர் ஒரு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார், நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி. ஆகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாமே, உண்மையுள்ள மனுஷன் சகல ஆசீர்வாதங்களையும் பெறுவானாமே. நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாக அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் நிறைவாக இன்றைக்கும் அதற்குரிய சில காரியங்களை நாம் கேட்க போகிறோம். உலக பிரகாரமாக பார்த்தா எவ்வளோ வாழ்த்துறாங்க இல்லையா? ஒரு சில குரூப் இருக்குது, வாழ்க வளமுடன் வாழ்த்துறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வாழ்க வளமுடன் இல்லையா? நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? பாருங்க, சிலர் சொல்றாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றாங்க. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க பாருங்க, என்னென்ன? புகழ், கல்வி, வீரம், வெற்றி, சந்தானம், துணிவு, செல்வம், உணவு, நிறைவாழ்வு, மகிழ்ச்சி, ஞானம், அழகு, கனம், ஈகை, நல்ல குணம், ஆரோக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை என்கிற அளவுகோல் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனுஷனாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் குறிப்பாக நம்மை சோதித்து அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 139 கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க. சங்கீதம் 139 கடைசி வசனம் வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். இந்த எண்ணம் எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு இருக்கணும் பாருங்க. எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் பாருங்க. இந்த எண்ணம் இருந்தா தான் நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். நாம் எங்கே தவறுகிறோம் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். நாம் எங்கே நாம் சறுக்குகிறோம் என்பதை நாம் அறிந்து
கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் நேராக கடந்து செல்ல முடியும். இந்த எண்ணெய் இல்லாத வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கல் இருக்குது பாருங்க, கல் அது மேலே எவ்வளவு ஒளி போட்டாலும் அது ஈர்க்கவும் ஈர்க்காது. அந்த கல் அதை அக்செப்ட் பண்ணிக்காது, ஏற்றுக்காது. ஒரு சில மக்கள் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. என்னதான் பண்ணாலும், என்னதான் வசனம் சொன்னாலும், என்னதான் கத்தி சொன்னாலும், என்னதான் அறிவுரை சொன்னாலும், என்னதான் புத்திமதி சொன்னாலும், என்னதான் ஆண்டவர் பேசினாலும், என்னதான் ஊழியக்காரன் பேசினாலும் கல் மாதிரி அந்த ஒளியை இழுத்து கொள்ளவே கொள்ளாது பாருங்க. கண்ணாடி இருக்குது பாருங்க, கண்ணாடி அது ஒளியை இழுத்து கொள்ளும், இழுத்து உடனே வெளியில் விட்டுரும் பாருங்க. கண்ணாடி இழுத்துக்கும் உடனே வெளியில் விட்டுரும் பாருங்க. அப்படிப்பட்ட சில மக்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் கேட்குறாங்க, வெளியில போன உடனே பழைய வாழ்க்கை, ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு இயேசு, ஏதோ ஒரு தேவன், ஏதோ ஒரு கடவுள், அப்படி போய் விடுகிறார்கள். வைரம் இருக்குது பாருங்க, இந்த வைரம் அந்த ஒளியை ஈர்த்து கொள்ளும். மாத்திரமல்ல, அது இருளிலே நீங்கள் வைத்தால் அந்த இருளிலே அந்த வைரத்தினுடைய ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், சறுக்கல்கள் மத்தியில், நிந்தனைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில், தோல்விகள் மத்தியில், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் ஆகிற மத்தியில் அந்த பாருங்க வைரம் ஒளியை வாங்கி கொள்ளும். ஆனால் இருளில் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அநேக கிறிஸ்தவர் இங்கே விழுந்துடுறாங்க பாருங்க. நீங்களும் நானும் ஒருபோதும் அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா! இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உரிமை கொண்டாட உண்மை தேவை. சொல்லுங்க, உரிமை கொண்டாட உண்மை தேவை. உரிமை கொண்டாடுறோம். என் தேவனுடைய வார்த்தை அது எனக்காகத்தான், என் தகப்பனுடைய சொத்து எனக்காகத்தான், என் தாயுடைய சொத்து எனக்காகத்தான், என்னுடைய சொத்து எனக்காகத்தான், இல்லையா? பாருங்க, உரிமை கொண்டாட உண்மை தேவை. இன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் இப்படி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே, எனக்கு செய்யறேன்னு சொன்னாரே, ஆனா செய்யலையே, ஏன் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்ப உரிமை கொண்டாட உண்மை தேவை. உண்மை ரொம்ப 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 முக்கியங்க. இது சற்று கடினமான காரியம் தான். இதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது, இதுக்கு பல நிலைகள் இருக்குது. எடுத்த உடனே 100% நான் உண்மையாக இருந்து விடுவேன், 100% நான் உண்மையாக வாழ்ந்து விடுவேன் என்றால் அது தவறான எண்ணங்கள். அதற்காக அதை சாக்காக வைத்துக்கொண்டு என்னால் உண்மையாய் வாழ முடியாது என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் முழு 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 அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை நான். புரியுதா நான் சொல்றது? நான் முயற்சி எடுக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் சொல்றாரு, உன்னால பறக்க முடியல, ஓகே ஓடு. ஓடவும் முடியல, ஓகே நடக்கவும் முடியல, ஓகே தவழ்ந்து போ. அப்பதான் நீ இருக்கிற நிலைமை விட்டு அடுத்த நிலைமைக்கு வர முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குச்சு? ஹல்லேலூயா! எத்தனை பேர் உண்மையா இருக்கணும்னு விரும்புறீங்க? விரும்பணும், எல்லாருமே விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த உண்மை எப்படிலாம் பார்க்க போறோம் பாருங்க. உண்மை தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்குமே முதலாவதாக தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நட்பில் உண்மை இருக்க வேண்டும், உறவில் உண்மை இருக்க வேண்டும், குடும்ப பொறுப்பில் உண்மை இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்மை இருக்க வேண்டும், பணத்தில் உண்மை இருக்க வேண்டும், தொழிலில் உண்மை இருக்க வேண்டும், வியாபாரத்தில் உண்மை இருக்க வேண்டும், வேலையில் உண்மை இருக்க வேண்டும், பார்வையில் உண்மை இருக்க வேண்டும், பேச்சில் உண்மை இருக்க வேண்டும், தெய்வ பயத்தில் உண்மை இருக்க வேண்டும், ஆணையிட்டதில் உண்மை இருக்க வேண்டும், தேவனை சேவிப்பதில் உண்மை இருக்க வேண்டும், நியாயம் செய்வதில் உண்மை இருக்க வேண்டும், செவி கொடுத்தலில் உண்மை இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் உண்மை இருக்க வேண்டும், சகோதர சிநேகத்தில் உண்மை இருக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில் உண்மை இருக்க வேண்டும், பிள்ளைகளை பாரபட்சமின்றி நடத்துவதில் உண்மை இருக்க வேண்டும், ஊழியத்தில் உண்மை இருக்க வேண்டும், முதியோரை கனம் பண்ணுவதில் உண்மை இருக்க வேண்டும், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இன்னும் அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாமே. நான் உண்மையுள்ள மனுஷனாக மாற வேண்டுமே, உண்மையுள்ள மனுஷனாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமே, உண்மையுள்ள மனுஷனாக நடக்க வேண்டுமே. இது என்னால் முடியுமா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களால் மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஆமா, உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த உண்மைன்றது தெய்வ பயத்தின் வெளிப்பாடு. யாருக்கெல்லாம் தெய்வ பயம் இருக்குதோ அவங்கெல்லாம் உண்மையாக நடக்க பிரயாசப்படுவாங்க, முயற்சி செய்வாங்க, அஞ்சி நடுங்குவாங்க உண்மையாக நடக்கிறது. புரியுதா? உண்மை என்பது தெய்வ பயத்தின் வெளிப்பாடு. மற்ற கைதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, தப்பு பண்ணா சாமி கண்ணு குத்திடும் இல்லையா? பாருங்க, தண்டனை வரும்.
ஆண்டவர் கொடுக்கிற காரியம் அல்ல. நான் சுதந்திரித்துக் கொள்வது. உண்மை என்பது தெய்வ பயத்தின் வெளிப்பாடு. உண்மை இருக்க வேண்டும். உலக பிரகாரமா எத்தனையோ பேர் உண்மையா இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் உண்மையா இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் தான் துணிகரமாக, எல்லோரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர்கள் துணிகரமான காரியங்களை செய்து கொண்டு தேவனை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. என்னைக்குமே தெய்வ பயம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கும், சமாதானத்துக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கும், விருத்திக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கும், உயர்வுக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இல்லையா, அவர் ஜனாதிபதியாக மாறினார். ஜனாதிபதியாக மாறின உடனே பயங்கரமான வசதி வாய்ப்புகள் இல்லையா, அது எத்தனையோ ஏக்கர் உள்ள பண்ணை, அது ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் இருக்குது. பயங்கரமான வசதி வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே உண்டு. அவர் பதவியேற்று இருக்கிறாரு. உண்மையுள்ள மனுஷன் பாருங்கள். உலகத்தாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு பாருங்கள். அவர் பதவியேற்ற உடனே அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் வரணும்பா, டெல்லி பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனாதிபதியாக இருக்கிறார். உடனே ஓகே சொல்லிட்டார். அவருடைய 90 வயசு மூத்த சகோதரன்லேருந்து 1.5 வயசு கொள்ளு பேத்திலேருந்து ஏறக்குறைய ஒரு 52 பேர் டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லியெல்லாம் சுற்றி பார்க்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், ஒரு என்ஜாய் பண்ணலாமே, தம்பி வந்து ஜனாதிபதியாக இருக்கிறாரே, ஓகே வாங்க போனாங்க. போன உடனே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டாங்க, டெல்லி போயிட்டாங்க. போன உடனே எல்லா அதிகாரிகளும் சொல்கிறாங்க, ஐயா என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போதும், இருக்க இடம், சாப்பிட்றதுக்கு உணவு, இது எல்லாமே இல்லையா, உணவு அப்புறம் ட்ராவல் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாமே செஞ்சுக்கிறோம், எல்லா செலவையும் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்குது அரசாங்கத்தில், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட உடனே இவர் என்ன பண்ணார், அதே அதிகாரிகளை அழைத்து அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாவற்றையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டார். செஞ்சுட்டு எல்லாம் எது எவ்வளோ காசு ஆச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு உண்மை பாருங்கள். 8 நாள் ஸ்டே பண்ணாங்க டெல்லியில். அவங்க 8 நாள் தங்கினார்கள். 52 பேர், அவருடைய மூத்த சகோதரன் 90 வயசு முதல் கொண்டு 1.5 வயசு பேத்தி வரைக்கும் தங்கினாங்க, சாப்பிட்டாங்க, ட்ராவல் பண்ணாங்க, டீ குடித்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த 8 நாள் டூர் முடிஞ்ச உடனே அந்த அதிகாரிகளை அழைத்து அப்துல் கலாம் என்ன பண்ணார் தெரியுமா? 3,52,000 ரூபாய். எவ்வளோ ஆச்சு? 3,52,000 ரூபாய். எது டீ உட்பட, குடித்த ஒரு கிளாஸ் டீ உட்பட கணக்கு போட்டு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. உண்மையா? உண்மையா? சத்தம் வர மாட்டுதே. உண்மையா? இன்னும் சத்தம் வர மாட்டுதே. உண்மை பாருங்க. எல்லாமே இருந்தும் ஆனால் தன்னுடைய நேர்மையை இல்லையா, அந்த இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நேர்மையான காரியத்தை, உண்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, 3,52,000க்கு செக் போட்டு கொடுத்துட்டாரு. அவர் அந்த போன வண்டியெலாம் கூட சரி, ட்ராவல் பண்ணாங்கல்ல, அந்த ட்ராவல்ஸ்லாம் கூட சரி, அரசாங்க வாகனத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. உண்மை. ஹல்லேலூயா. உண்மை கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். யார்கிட்ட நல்லது இருந்தால் கற்றுக்கொள். அது தேவனுக்கு பிரியமான உகந்த ஒரு குணாதிசயமாக மாறிவிடும். அது உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மை ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த உண்மையை வைத்துத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நல்ல கண்ணு ஒருத்தர் இறந்துட்டார். அந்த ஐயா முதிர் வயதில் இறந்துட்டார். அவர் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அங்கங்கே டோல் பூத்தில் நிறுத்தின உடனே அவர் நல்ல ஒரு மனிதர், நல்ல சாமானியர். கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்ல முடியுதா பாருங்க, உலகத்தாரை தான் சொல்ல முடியுது. அப்படி நிலைமை போய்கொண்டு இருக்கிறது. அந்த நல்ல கண்ணையா போகும்போது வரும்பொழுது டோல் பூத்தில் வண்டி நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்ட உடனே டக்குன்னு அந்த பில் போடுறோம் பார்த்தா நல்ல கண்ணையா, அவங்களாம் ஒரு மதிப்புக்குரிய நபர்கள் பாருங்கள். உடனே வண்டி இப்படி நிடுவான். அவர் போக மாட்டார். உடனே இறங்கி கீழே உக்காந்துருவார். நீ பில்லு போட்டால் தான் நான் போவேன். இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. சொற்ப பணம் தான் இல்லையா, சின்ன காரியங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. அரசாங்க மரியாதையோடு அவரை அடக்கம் பண்ணாங்கங்க. அப்ப உண்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும், பழக்குவித்துக் கொள்ள வேண்டும், அதை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. சரி, எது உண்மை? எதையுமே நம்ப முடியல. எல்லாரும் தான் நல்லா பேசுறான்,
எல்லாம் தான் வா காபி சாப்பிடுன்றான், எல்லாம் தான் நல்லா சாப்பிடுன்றான். எது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியலையே, எது உண்மைன்னு தெரியலையே. நான் நினச்சதை நான் உண்மைன்னு சொல்கிறேன், நீங்கள் நினச்சதை நீங்கள் உண்மைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறீங்க, நான் நினச்சதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறீங்க. எது உண்மைன்னு தெரியலையே. இப்போ இங்கே 9ன்னு போட்டுட்டு வரைஞ்சிட்டு ஒரு ஆளை அண்ணாண்ட நிற்க வச்சுட்டு ஒரு ஆளை என்னாண்ட நிற்க வச்சுட்டு அவர்கிட்ட இது என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவார், என்னாண்ட இருக்கிறவர் கேட்டால் என்னன்னு சொல்லுவார். எதுன்னு தெரியலையே, உண்மை எதுன்னு தெரியலையே. அவர் 6ன்னு சொல்கிறாரு, அண்ணாண்ட போய் பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, கரெக்டாக தான் இருக்குது. இன்னாண்ட வந்து பார்த்தா 9ன்னு சொல்கிறாரு, கரெக்டாக தான் இருக்குது. எது உண்மை கண்டுபிடிக்கணுமே இல்லையா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை உண்மையானதை பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும், உண்மையை பிடித்து கொள்ள வேண்டும், அப்பதான் ஆசீர்வாதம் வரும். பாருங்க சங்கீதம் 111:7. எது உண்மை? வாசிங்க. அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகளை எல்லாம், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், உண்மையானவைகள். யாருடைய கட்டளை உண்மை? உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியலையா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையா? ஆசீர்வாதம் எது சாபம் எதுன்னு தெரியலையா? வேதம் சொல்கிறது, வாசிங்க அதை. அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ, ஆண்டவர் என்னெல்லாம் பேசுறாரோ, ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாரோ, ஆண்டவர் என்னெல்லாம் சிற்றிக்கிறாரோ எல்லாமே உண்மையானவைகள், உண்மையானவைகள், உண்மையானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். ஹல்லேலூயா. நம்ம கேள்வி கேட்காம சொல்லும் அடியேன் கேட்கிறேன்ட்டு நாம் கீழ்ப்படியக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின். ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒருபோதும் உங்களை ஏமாற்றாதுங்க. ஒருபோதும் அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாக நடக்கும். ஆமாம், தேவனுடைய வார்த்தை. 2வது வாசிங்க, சங்கீதம் 119:86. எது உண்மை? வாசிங்க 119:86. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணு. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனை என்ன? ஆண்டவருடைய கட்டளை என்ன? இது எல்லாமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. மனுஷனுடைய வாயிலிருந்து வரத எல்லாம் உண்மை இல்லை. மனுஷனுடைய வாயிலிருந்து வர எல்லா வார்த்தையும் உண்மை இல்லை. மனுஷன் பிரசங்கிக்கிற எல்லா வார்த்தையும் உண்மை இல்லை. தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் மாத்திரம்தான் உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், எது உண்மை பாருங்க, கண்டுபிடிங்க. உண்மையை கற்றுக்கொள்ளுங்க, உண்மையை பின்பற்றுங்க, உண்மையில் நடங்க. எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க இதயத்தை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையாய் வாழ்ந்து உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, நான் முயற்சி செய்கிறேன், முடியவில்லை. நீங்கள் சொல்லுங்க, உங்களால் முடிய பண்ணுவார், உங்களுக்கு செய்ய வைப்பாரா? உண்மையா? ஹல்லேலூயா. உண்மையா வாழ உதவி செய்வார் ஆண்டவர். வேதத்தை படித்து விட்டு பேசவில்லை, அனுபவத்தோடும் கூட பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப உண்மை, அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மை, அவருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. ஹல்லேலூயா. சங்கீதம் 132:12 வாசிங்க. எது உண்மை? சங்கீதம் 132:12 வாசிங்க. உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். எது உண்மை? சொன்ன சொல் தவறாதது உண்மை. ஆண்டவர் சொன்னார் பாருங்க தாவீதுக்கு, உன் சிங்காசனத்தில் உன்னுடைய குமாரன், என் சிங்காசனத்தில் உன்னுடைய குமாரன் அமருவான் சொன்னார். சொன்னபடியே நடந்துதான் நடக்கலையா? சொன்ன சொல் தவறாதது உண்மை. சொன்ன சொல் தவறக்கூடாது பாருங்க. தெய்வம் அதை செஞ்சார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ சொன்னோம், ஏதோ வந்தோம், அப்படி வாழக்கூடாது. ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமான ஊழியம், ஒரு ஒழுக்கமான குடும்ப வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமான பேச்சு, ஒரு ஒழுக்கமான பார்வை, அப்படி வாழ வேண்டும் பாருங்க. அப்ப சொன்ன சொல் தவறாதது. ஆமா, யார் என்ன எடுத்து வந்து கொடுத்தாலும் சரி, ஆவிக்குரிய நிலைமையை பார்க்கணும். அப்ப சொல் தவறாதது உண்மை. அடுத்த 1 ராஜாக்கள் 17:24 வாசிங்க. 1 ராஜாக்கள். அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா.
எது உண்மை? கர்த்தரின் வார்த்தை உண்மை. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரின் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை உண்மை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் கர்த்தருடைய வார்த்தை நம்புவேன்? நம்பாததுனால தான் அற்புதம் இன்னைக்கு நடக்கல. அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கலப்பா, உம்முடைய வார்த்தையை நான் நம்பல ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்கள் வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க. உங்கள் வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள் யாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தீருவார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு. ஆபகுக் 2:3 என்ன சொல்றாரு? வாசிங்க. ஆபகுக் 2:3 சீக்கிரம் வாசிங்க. ஆபகுக் 2:3 வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நம்புறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு, ஏற்ற காலத்துக்கு, தகுந்த நேரத்துக்கு உங்களுடைய விண்ணப்பங்களுக்கான பதில் வைக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய அன்பை, புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நேரத்தை, புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நன்மையை, புரிந்து கொள்ளுங்க. அவசரப்படாதீங்க. ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும் இல்லையா? பொறுமைக்கு எல்லை உண்டு. உண்டா இல்லையா? பொறுமை கடலை விட பெருசு. நேரம் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியா செய்வாருங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனை நம்பி வரையே, ஒரு மனுஷனை நம்பி வரலையே. அவர் ஏமாத்த மாட்டாரே, அவர் கைவிட மாட்டாரே, சொல்ல தவற மாட்டாரே. ஆனா நீ அவருடைய வார்த்தையை சந்தேகிக்கிறாயே, அவருடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசமா இருக்கிறாயே, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையை இழந்து போய் இருக்கிறாயே. உனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார், உனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது நடக்குமா நடக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கைகூடி வருமா வராதா? ஏற்படுமா ஏற்படாதா? உதவி செய்யுமா செய்யாதா? போராட்டத்தை விட்டு சமாதானத்தை கொடுக்குமா கொடுக்காதா? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படி செய்யுமா செய்யாதா? ஹல்லேலூயா. முடிவில் அது விளங்கும். அடுத்தது பாருங்க, எது உண்மை? அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாதுங்க. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது இல்லையா? தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தேவனுடைய பார்வையில் அது தாமதம் இல்லை, உன்னுடைய பார்வையில் தான். நீதான் ஐயோ வருடங்கள் ஓடிவிட்டதே, மாதங்கள் கடந்து விட்டதே, நான் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறதே. அது உனக்கு தாமதம், உனக்கு. ஆனால் இயேசு சரியான நேரத்துக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பட்டாம்பூச்சி 4 ஸ்டேஜ் இருக்குது. 4வது ஸ்டேஜ் அது வெளியில் வர்றதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுது. அந்த கூட்டுப்புழு பருவத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுது. தூரந்து ஒரு தம்பி பார்க்குறான், ஐயோ இது இவ்வளோ கஷ்டப்படுதே, இவ்வளோ கஷ்டப்படுதே, இதை அந்த கூட்டிலேருந்து வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரிதாபத்தினால போகிறான். அந்த கூட்டெல்லாம் பிரிக்கிறான், அதை வெளியில் எடுக்கிறான். வெளியில் எடுத்த உடனே என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருக்கும், செத்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதுவே தானாவே வெளியில வரணும். எப்படி முட்டையை உடைத்து கொண்டு கோழி குஞ்சு வெளிப்படுகிறதோ அதே போல அந்த பருவத்திலிருந்து அதுவே எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு வெளியே வரும்பொழுது தான் பூரண பட்டாம்பூச்சா மாறி போகும். ஹல்லேலூயா. பாவம் பார்த்து எடுத்து விட்டான் பாருங்க, போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். முதலாவது அது விளங்கும், 2வது அது பொய் சொல்லாது, 3வது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, 4வது நிச்சயமாய் வரும். நீங்க நினைச்சுன்னு இருக்கிற அந்த தாமதம் லாஸ்ட்ல என்ன சொல்றாரு? அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. உன் விருப்பங்கள் தாமதிப்பது இல்லை, உன் வேண்டுதல்கள் தாமதிப்பது இல்லை, உன் ஏக்கங்கள் தாமதிப்பது இல்லை, உன் மன வாஞ்சைகள் தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. சரி, இந்த உண்மையினுடைய தன்மை என்னன்னு பார்க்கலாம். ஒரு நபரை குறித்து பேசுகிறோம், ஒரு கோபக்காரங்க, ஆனாலும் நல்ல மனுஷங்க. தன்மை இல்லை, ஐயோ தயால குணங்க. அவர் கட் அண்ட் ரைட்டாக பேசுவாருங்க. அப்படி தாங்க அவர். இது வழவழா குழாங்க, ஆத்து மீன் மாதிரிங்க, நழுவங்க இது. அப்போ உண்மையினுடைய தன்மை என்ன? கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. உண்மைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது பாருங்க. உண்மை என்பது ஏமாற்றாது. என்ன பண்ணாது? ஏமாற்றாது. சத்தமாக சொல்லுங்க. உண்மை என்பது ஏமாற்றாது, நம்ம ஒருபோதும் ஏமாற்றாது.
ஒருபோதும் ஏமாற்றாது. உண்மை ஒருபோதும் ஏமாற்றாது. உதாரணம் யோசேப்பு, ஆதியாகமம் 37:7 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நாம் வயலில் அறுத்த அரிகளை எல்லாம் பைபிளை பாருங்க, கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். சொல்றான் யோசேப்பு, கண்ட சொப்பனத்தை சொல்றான். என்னுடைய அரிக்கட்டு உங்க அரிக்கட்டுலாம் என்னை சுத்தி வணங்கி கொண்டிருந்தது. உண்மையை சொல்றான் பாருங்க, உண்மையை சொல்றான் பாருங்க. சாதாரணமாக நடந்தது அது யோசேப்புடைய வாழ்க்கையில். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், வேண்டாத பழி சுமைகள் இல்லையா, வேண்டாத காரியங்கள், தீய மனிதர்கள், துர்க்குணம் உள்ளவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் அவருடைய சொப்பனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமாற்றாதுங்க, உண்மை ஏமாற்றவே ஏமாற்றாது. அந்த தரிசனம், அந்த சொப்பனம் நிறைவேறினது. நடுவில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சான். சொந்த சகோதரர்களால் 3 பேர்கிட்ட விற்கப்பட்டான் இல்லையா. லாஸ்ட்டில் விற்கப்பட்ட இடத்துல நிம்மதி இல்லை இல்லையா. இருக்கிற இடத்துல தான் நிம்மதி, நான் போன இடத்துல நிம்மதி இல்லைன்ற மாதிரி அங்கேயும் நிம்மதி இல்லை. அப்போ ஆதியாகமம் 39:14 வாசிங்க. ஆதியாகமம் 39:14. உண்மை ஏமாற்றாது. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றால் பாருங்க, உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறான். தெய்வ பயத்தின் வெளிப்பாடு உண்மை சொன்னேன் இல்லையா. இவன் பாருங்க, தேவனுக்கு பயந்தவன். தேவன் தான் எனக்கு நன்மை செய்வார். நான் எதிர்பார்க்கிற நன்மை ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. இந்த உலகத்தில் யாரும் என்னை உயர்த்த தேவையில்லை, ஆண்டவர் என்னை உயர்த்தினா போதும். ஆண்டவர் தான் என்னை உயர்த்தணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பயங்கரமான போராட்டம், செய்யாத தவறு, தேடி வந்த பிரச்சனைகள், தேடி வந்த துன்பங்கள். ஆனால் தன்னுடைய உண்மையில் உத்தமனாக இருந்தான். சிறைச்சாலையில் கூட அந்த தலைவனுடைய தயவு கண்களில் அவருக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. உண்மை ஏமாற்றாது. அதனால தான் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலை இல்லை. உங்களுக்கு எதிராக எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இல்லாது பொல்லாது சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு கூட நிறைய காரியங்கள் உண்டு. எல்லாராலும் இல்லை, ஒரு சில ஆட்களால் தான். நானும் பிடிச்சிக்கிற மாதிரி, நானும் கேட்டுக்கிற மாதிரி, நானும் எடுத்துக்கிற மாதிரி எதிர்பார்க்கவே மாட்டேன். கொடுத்தா கூட வானான்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட புத்தியில் ஆண்டவர் வளர்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன் ஆசீர்வாதிக்காதான் நீங்கள் ஆசீர்வச்சிட போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ உண்மை ஏமாற்றாது. யோசேப்பை ஏமாத்தல பாருங்க. நீங்க உண்மையா இருந்தா, நான் உண்மையா இருந்தா, நிச்சயமா அந்த உண்மை ஒருபோதும் நம்மை ஏமாற்றவே ஏமாற்றாது. 2வது, உண்மை மறையாது. உண்மை மறையாது. நீங்க உண்மையா நடங்க, உண்மையா இருங்க. அது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், தெய்வத்துக்கு தெரியும். அல்லேலூயா. வாசிங்க மொர்தெகாய். அந்த மொர்தெகாயோட சம்பவத்தை பார்ப்போம். எஸ்தர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உண்மை மறையாது. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினாலே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. மொர்தெகாய் இருக்கிறான் அந்த அரண்மனையில், ஆமான் இருக்கிறான். ஆமான் துஷ்ட ஆமான் என்று வேதம் சொல்கிறது. மொர்தெகாய் தேவனுடைய பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு எரிச்சல். ஏன் மொர்தெகாயை பார்த்தா உனக்கு எரிச்சல் ஆகுது? நீ அங்கங்கே உட்காந்து பேசுகிற, அங்கங்கே உட்காந்து தேவையில்லாத கதையை இது பண்ணுற. வேதம் வாசிக்கிறவனோட சேரு, வேதம் படிக்கிறவனோட சேரு, வேதம் கற்றுக் கொடுக்கிறவனோட சேரு, தேவனோ பற்றி பேசுகிறவனோட சேரு, கீழ்ப்படுகிறவனோட சேரு, உண்மையாக நடக்கிறவனோட சேரு.
நீ பொறாமப்படுறவனோட சேர்ற, பொச்சிருப்பு பண்ணுறவனோட சேர்ற, எதிர்க்கிறவனோடு சேர்ற, காய் மாங்கரமாக பார்க்கறவனோட சேர்ற. எங்கே ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார்? எங்கே ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார்? எங்கே உன்னை உயர்த்துவார்? உயர்த்துவாரா? உயர்த்த மாட்டார். பாருங்க, உண்மை ஒருபோதும் மறையாது. நீங்கள் எந்த காரியெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ அது இப்போ தற்செயலாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். பாருங்க, ராஜா மேலே 2 பேர் கை போட பார்த்தாங்க, ராஜாவை கொல்ல பார்த்தாங்க. இது அந்த அரண்மனையில் இருந்த மொர்தெகாய் பார்த்து இவங்க 2 பேரும் ராஜாவை கொல்ல பார்க்குறாங்க, ராஜாவை உஷார் பண்ணுங்க, ஜாக்கிரதை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போலாம் இருக்குது பார்த்தீங்களா, உளவுத்துறை மாதிரி கண்டுபிடிச்சி சொன்ன உடனே அதை நடபடி புஸ்தகத்தில் எழுதிட்டு அவ்வளோதான், அதை மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. மொர்தெகாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? காப்பாற்றப்பட்டவன் யாரு? சத்தமாக சொல்லுங்க, காப்பாற்றப்பட்டவன் யாரு? ராஜா. நாட்டுக்கே 127 நாடுகளுக்கு ராஜா காப்பாற்றப்பட்டான். தன்னுடைய உயிர் போயிருக்கும், அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டான். ஆனால் அந்த பெரிய செய்தியை அறிவிக்க வேண்டியவன் ஆமான். ஆமான் பொறாமை நிமித்தமாக, காய்மாங்காரத்தின் நிமித்தமாக, எரிச்சலின் நிமித்தமாக, இல்லையா, கோபத்தின் நிமித்தமாக, ஏற்றுக்கொள்ள முடியாததின் நிமித்தமாக அதை சொல்லவே இல்லை, அந்த புக்கை மூடி வச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் உண்மையை பார்க்குறாரே. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆண்டவர் உண்மையை பார்க்கறது? ஹல்லேலூயா! ஆமாம், ஆண்டவர் உண்மையை பார்க்குறாரு. ஆண்டவர் உண்மையை பார்க்குறாரு பாருங்க. உடனே சொல்கிறாரு, ராஜாவுக்கு என்னாச்சு? ராஜாவுக்கு தூக்கம் வராத பண்ணுவார் ஆண்டவர். ராஜா படுக்க முடியாத பண்ணுவார் ஆண்டவர். ஏன்னா இவன் செஞ்சிருக்கிற உண்மை தெரியணும், இவன் செஞ்சிருக்கிற நன்மை தெரியணும், இவன் செய்கிற ஊழியம் தெரியணும், இவன் செய்கிற அட்டூழியம் தெரியணும், இவன் செய்கிற போகிற பாதை தெரியணும், உள்ளான எண்ணம் தெரியணும், உள்ளான கிரியைகள் தெரியணும். ராஜாவுக்கு தூக்கம் வராத பண்ணாரு. ராஜா, இப்போ நீங்களாம் தூக்கம் வரலனா சில காரியம் செய்யலையா? செல்ஃபோனை எடுத்து பார்க்குறது, அதெல்லாம் வேஸ்ட். இதை பார்க்குறது, அதை பார்க்குறது இல்லை, தூக்கம் வராத பண்ணார். பண்ண உடனே லாஸ்ட்டில் அந்த என்ன புஸ்தகம் அது? வாசிங்க அதை. கால வர்த்தமானங்களை எழுதுகிற புஸ்தகத்தை எடுத்து பார்க்குறாரு. எப்படி பாருங்க, எப்படி லிங்க் பண்ணுறாரு பாருங்க. ஆண்டவர் லிங்க் பண்ணுவாருங்க. உங்கள் உண்மைக்கு தகுந்த வெகுமானத்துக்கு லிங்க் பண்ணுவார். யாருமே தடை செய்ய முடியாது. அது எப்பேற்பட்ட அதிகாரமாக இருந்தாலும் சரி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருமே தடை செய்ய முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? முடியாது. தேவன் நினைச்சார்னா தடை செய்கிறவன் யார்? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களும் நானும் உண்மையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே இப்படி காப்பாற்றிருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? மறைச்சிட்டானுங்க. வெளி வேஷத்தில் இவனுங்க தான் காமிக்கிறானுங்க. ஆமான் தான் காமிக்கிறான் வெளி வேஷத்தில். இப்படி இருக்குது எனக்கு, இப்படி இருக்குது. ஆண்டவர் தான், என்னுடைய ஊழியம் தான், எனக்கு தான், நான் என் தரிசனம் இதுதான், என்னுடைய இது அப்படிதான் காமிக்கிறான். லாஸ்ட்டில் உண்மை விளங்குச்சு பாருங்க. இதற்குரிய வெகுமானம் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதானா? இல்லை. அதுக்கப்புறம் ராஜா சொல்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னவெல்லாம் செய்யணும்ட்டு யார்கிட்ட கேட்குறாங்க தெரியுமா? யார்கிட்ட கேட்குறாங்க? எவன் எரிச்சல் பட்டானோ, எவன் பொறாமப்பட்டானோ, எவன் காய்மாங்கரமாக பார்த்தானோ, எவன் வயிறு எரிஞ்சானோ அவங்கிட்டே கேட்குறாரு பாருங்க. முள்ளாலேயே எடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா! லாஸ்ட்டில் ஆமான் நினச்சான், என்ன ஆத்மபாரம், இயேசு கிறிஸ்துவே இல்லை இந்த ஆத்மபாரம். இயேசு கிறிஸ்து இருந்து மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினார், எவருவின் மகளை உயிரோடு எழுப்பினார், நாயினூர் விதவின் மகனை உயிரோடு எழுப்பினார். ரட்சகர்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தா, எத்தனை பேர் வந்தாங்க? நிறைய பேர் வரல. இயேசுவை மிஞ்சின ஒரு ஆத்மபாரம். ஐயோ, என்ன மாதிரி. லாஸ்ட்டில் பாருங்க, ஆமான் அவன் கையாளி. அவன் சொன்ன, நம்மளை தானே கன பண்ண விரும்புகிறார் ராஜா, அதனால் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இல்லையா, ரதத்து மேலே ஏற்றணும், தலையில் தலப்பாக போடணும், இல்லையா, தண்டனிட்டு பணியணும், எல்லாத்தையும் சொன்னான். என்னை தவிர யார் ராஜா கனம் பண்ண விரும்புவார்? லாஸ்ட்டில் பார்த்தா, போப்பா செய் எல்லாத்தையும். அது யாருக்கு செய்? சத்தமாக சொல்லுங்க. அது மொர்தெகாய்க்கு செய்ய சொன்னார். ஹல்லேலூயா! நிறைய காரியம் கொண்டு வந்தேன் டைம் பத்தில். நம்பிக்கை துரோகம் செய்யாது. உண்மை நம்பிக்கை துரோகம் செய்யாது. நான் சொல்லின்னு போயிடுறேன். உண்மை ஒருபோதும் தோற்று போகாது. உண்மை நம்பிக்கை துரோகம் செய்யாது. கவலையப்படாதீங்க, நீங்கள் உண்மையாக இருங்க. நம்பிக்கை துரோகம் செய்யாது. உண்மை ஒருபோதும் தோற்று போகாது. சாலமன் கிட்ட 2 பேர் தாய்மாருங்க வராங்க. பிள்ளைய வச்சு செத்து போச்சு பிள்ளை. உடனே ஒருத்தர் சொல்கிறான், ஏன் பிள்ளை? இல்லை, ஏன் பிள்ளை. லாஸ்ட்டில்
உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? எந்த காரியம் யார் எப்படி சொன்னாலும் சரி, உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மை ஒன்றா இருக்குமா ரெண்டாக இருக்குமா? ஒரே ஒன்று தான், ஒன்றே ஒன்று தான் உண்மை. உண்மைக்கு ஒரே ஒரு வடிவம் தான், ஒரே ஒரு உண்மை தான். ஹல்லேலூயா. லாஸ்ட்டில் அவன்றார் ஞானம் சாலமோனுக்கு கொடுத்ததுனால அவன் சொல்கிறப்பா வேலைக்காரனை கூப்பிட்டு கத்தி எடுத்துன்னு வா, அந்த பிள்ளைய வெட்டு அப்படின்னு உடனே ஐயோ வெட்டாத 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 அவளுக்கே கொடுத்துரு பிள்ளைய. உடனே சாலமோனுடைய ஞானம், பெத்த வயிறு எரியும். எரியுமா எரியாதா? பெத்த வயிறு எரியும். டேய் இவ தாண்டா உண்மையான தாய், இவ வெட்டுன்னு சொன்னா பத்தியா, இவ உண்மையான தாய் இல்லை, அவகிட்ட கொடுறா பிள்ளைய. ஹல்லேலூயா. உண்மை ஒருபோதும் தோற்று போகாது. தோத்து போற மாதிரி தெரியும், தோத்து போற மாதிரி தெரியும். ஏன்னா தர்மத்தின் வாதுதனை சூது கவ்வும், சூது கவ்வும், பயங்கரமா கவ்வும். தர்மத்தின் வாதுதனை சூது கவ்வும். ஆனா லாஸ்ட்ல எது தர்மம் வெல்லும்? தர்மமே வெல்லும், உண்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். அப்ப உண்மை ஒருபோதும் தோற்று போகாது. உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையாக இருக்கணும். டைம் இல்லை, உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையாக இருக்கணும். உபத்திரவத்தின் மத்தியில் தான் நம்ம உண்மையாக இருந்து காமிக்கணும். ஏன்னா உபத்திரம் எதுக்கு வருதுன்னா, நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, நான் வேகமாக போகிற முடிக்கணும், நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக உபத்திரவம் அவசியம். ஏன்னா யாரையுமே நம்ப முடியலையே, எது நல்லது கெட்டதுன்னு தெரியலையே, யார் நல்லவன் கெட்டவன் தெரியலையே. அப்போ உபத்திரவத்தின் மத்தியில் தான் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். வசனம் மட்டும் எழுதிங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 8:2. அடுத்ததாக தேவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, உபத்திரவம் ஏன், தேவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு எழுதிக்கிங்க. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யார் செய்தது? தேவன் செய்தார். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே முழுவதுமாக கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. தேவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உபத்திரவம் அவசியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு. இன்னைக்கு எல்லாருமே வெள்ளையஞ்சோலியமாக தான் வராங்க, எல்லாருமே ஆலயத்துக்கு தான் வராங்க, எல்லார் கையிலையும் பைபிள் தான் இருக்குது, எல்லாரும் பார்த்தா தேவ தூதர் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த உபத்திரவம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். உண்மையாக வாழணும்னா சாதா விஷயம் இல்லை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. 11:3 சீக்கிரம் வாசிங்க, நிறைய காரியம் இருக்குது, நான் சொல்லிக் கொடுக்குறேன். லேவியராகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மிருகங்களில் விரி குழம்புள்ளதாக இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறது, அசை போடுகிறதுமானவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறாரு, அனுமதிக்கிறார்னா அதை எல்லாமே நம்ம செய்யலாம். எது உண்மை இல்லைன்றது பாருங்க. ஏன் உண்மை இல்லை? நிறைய காரியம் பாருங்க. ஏன் உண்மை இல்லை? இந்த விரி குழம்பு 2 காரியம். 1 மாம்சத்தின்படி நடக்கிறது, 2 ஆவியின்படி நடக்கிறது. உண்மை இருக்கிறவங்க எல்லாமே ஆவியின்படி நடப்பாங்க. யோவான் 6:63 சொல்றாரு, நான் சொல்லிய வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அதனால தான் சொன்னார், விரி குழம்பு இருக்கிறது, அசை போடுறத நீங்கள் புசிக்கலாம். விரி குழம்பு இருக்கணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ முடியும், தேவனுக்கு உகந்த வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தோடு சேர்ந்துட்டுன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? பன்றியோடு சேர்ந்த கன்றும் தவறான காரியத்துக்கு தான் போவோம். ஆனால் பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறும். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறாமா, ஆவியின்படி நடக்கிறோமா? விரி குழம்பு மாத்திரமில்லை, அசை போடணும். வசனத்தை நாம் அசை போடணும். நம்ம சாப்பிட்ற உணவை எவ்வளவுக்கு எவ்வளவு மென்று சாப்பிட்றோமோ, நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்கிறான் இல்லையா? அரைச்சி 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 தேவனுடைய வார்த்தையை தியானித்து 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 நம்ம நொறுங்க சாப்பிட தான் 100% சக்தி நம்ம உடம்புக்கு நன்மை செய்யுமா. அரைச்சி சாப்பிட்டோம்னா பல்லுலேருந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரைக்கணுமா. அசை போடணும் வேத வசனத்தை. பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், இரவும் பகல்னா 24 மணி நேரம் இல்லை, தூங்கக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா. இரவு என்பது துன்பமான காரியத்தை குறிக்கும், பகல் என்பது சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையை குறிக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இரவும் பகலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி இல்லையா, எப்படி இருந்தாலும் சரி, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசியான காரியத்துக்கு போய் நிறைய எடுத்து வந்தேன்.
வாசிங்க. வெளிப்படுத்தல் ஏன் உண்மையா இருக்கணும்? வெளிப்படுத்தல் 17-14 மிக முக்கியமான ஒரு காரியம். வெளிப்படுத்தல் 17-14 சீக்கிரம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தம் காணமே. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லாருமே, நாம் அனைவருமே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் அவரோடு கூட பங்கு பெறணும், அவரோடு கூட இருக்கணும், மனவாட்டியா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இது முடியுமானா முடியும். முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்வதே இல்லை. சில ஆள் தான் ஒரு மாதிரி நடப்பான். எந்த தகுதியும் இல்லாதவன் தான் எதை செய்யும் தாங்க மாட்டான். எந்த தகுதியும் இல்லை, எதை ஒன்றா செய்வான், எதை செய்யும் தாங்க மாட்டான். போய் பேசுவான், தவறாக நடப்பான், விபச்சாரம் பண்ணுவான், வேசித்தனம் பண்ணுவான், நடிப்பான், மாய்மாலமாக இருப்பான், மூட்டி விடுவான், கோல் மூட்டுவான் இல்லையா, நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், கசப்பு வளர்ப்பான் இல்லையா, இல்லாதது பொல்லாததை சொல்லுவான். எந்த தகுதியும் இல்லாதவன் எதை செய்யும் தாங்க மாட்டான். ஆனால் நீங்களும் நானும் செய்ய முடியுமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாய், சத்தம் வரலையே, எல்லாமே எனக்கு தகுதியாய் இராது. எல்லாமே தகுதியா இருக்காது நமக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்க போறோம்னா சாதா விஷயம் இல்லை. முதலாவதாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நிலை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை ரொம்ப முக்கியம். இந்த உண்மை சாதாரணமாக வந்துடாது, கற்றுக்கொள்ளலாம். முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அப்ப இந்த உண்மையில் படிப்படி இருக்கிறது, படிப்படியான நிலைமைகள் இருக்கிறது. இந்த படி 1வது படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, 9வது படி, 12வது படி, 20வது படி, 98வது படி, 100வது படி வரும்பொழுது இயேசுவோடு கூட நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவோடு கூட இருப்பேன்னு சொல்றீங்க? எல்லாரையுமே ஆண்டவர் கூட்டின்னு போவாருங்க. எல்லாரையுமே கூட்டின்னு போவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நாம் என்ன செய்யணும்? இந்த உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். உண்மை என்கிற குணாதிசயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல உங்களால் உண்மையாக இருக்க முடியலையோ, நீங்கள் ஆண்டவர் எடுத்து அதை சொல்லும் பொழுது நீங்கள் உண்மையாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்த ஆவி போன வாரம் பெந்தகோஸ்தே அனுபவம் இல்லையா? யாருக்கெல்லாம் பெந்தகோஸ்தே அனுபவம், யாருக்கெல்லாம் ஆவியின் அபிஷேகம், யாருக்கெல்லாம் தேவன் அபிஷேகத்தை பண்ணுவார், எல்லாருக்கும் பண்ணிடுவாரா? பண்ண மாட்டார் எல்லாருக்கும். அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் கொடுத்துருவாரானா? கொடுக்க மாட்டார். யாருக்கு கொடுப்பார்? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 32வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. ஹல்லேலூயா. யாருக்கு பரிசுத்த ஆவி, யாருக்கு அபிஷேகம், யாருக்கு தேவனுடைய வழி நடத்துதல், யாருக்குங்க தேவனுடைய பரிசுத்த ஆவி? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. கீழ்ப்படுகிறோமா? உள்ளத்தில் கீழ்ப்படுகிறோமா? மேலே ஐயா நமஸ்காரம், ஐயா நமஸ்தே ஜி, ஐயா குட் மார்னிங், ஐயா வணக்கம். உள்ள என்ன ஓடுது? கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பரிசுத்த ஆவி. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பரிசுத்த ஆவியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 11:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:1 சீக்கிரம் வாசிங்க. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அளவுகோல் இருக்குது பாருங்க. எல்லாரையும் எல்லாமே பண்ணிட முடியாது. இவருக்கு என்ன தகுதி? தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இவருக்கு என்ன தகுதி, இவருக்கு என்ன தகுதி, இவருக்கு என்ன கொடுக்கலாம், இவருக்கு என்ன செய்யலாம், இவருக்கு என்ன உதவி பண்ணலாம்? தகுதி. ஆமென் சொல்லுங்க. புரோட்டோகால் இருக்குது பாருங்க. விமான நிலையத்துக்கு ஜனாதிபதி வர்றாருன்னா புரோட்டோகால் இருக்குது. யார் போய் முதல்ல அவரை ரிசீவ் பண்ணணும், பூங்கொத்து கொடுக்கணும், பொக்கே கொடுக்கணும், அடுத்தது யார் கொடுக்கணும், புரோட்டோகால். there is a protocol in welcoming president, in welcoming prime minister இல்லையா? அவங்கள வரவேற்பதற்கு புரோட்டோகால் இருக்குது பாருங்க. அது மிக மிக முக்கியம்.
இங்க சொல்றார், அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதை தொழுது அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். இவனுடைய ஜெபம் என்ன, இவனுடைய வேத வாசிப்பு என்ன, இவனுடைய நடக்கை என்ன, இவனுடைய கிரியை என்ன, இவனுடைய உள்ளான காரியம் என்ன, ஆலயத்துக்கு ஞாயிறுதோறும் தவறாமல் வருகிறானா, கலந்து வைக்கிற கூட்டங்களில் எல்லாம் உண்மையாய் கலந்து கொள்ளுகிறானா, உண்மையாய் ஜெபிக்கிறானா, ஜெபத்துக்கு ஏற்றாற்போல் கீழ்ப்படுகிறானா, தேவனுக்கு பயந்து நடக்கிறானா, ஏமாற்றுகிறானா. அளவுகோல். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே. அளவுகோல் இருக்கிறது. அங்க பாருங்க, டைம் இல்லை. தேவனுடைய ஆலயம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். பலிபீடம், நம்முடைய இதயம் தான் பலிபீடம். இது பிரசங்க பீடம், இது பலிபீடம் இல்லை, இது பிரசங்க பீடம். நம்முடைய இதயம் பலிபீடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் தொழுது கொள்ளுகிறவர்கள் அளந்து பார்க்குற, வந்து தொழுது கொள்ள வந்திருக்கிறோமா அளந்து பார்ப்பார் ஆண்டவர், அளந்து பார்ப்பார். யாரும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை தள்ளணுன்றதுக்காக இல்லை ஆண்டவர், எப்படி ஆகிலும் உங்களை தேறினவர்களாக மாற்ற வேண்டும் என்பது மாத்திரம் தான் தேவனுடைய குறிக்கோளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தால், ஐயோ என்னுடைய பாவங்கள் சிவர் என்று இருக்கிறதே, அதை வெண் பஞ்சை போல மாற்ற வல்லமை உள்ளவர் இயேசு. அதனால தான் உனக்காக அவருடைய ரத்தம், அதனால தான் உனக்காக அவருடைய ரட்சிப்பு, அதனால தான் உனக்காக அவருடைய சிந்தின கடைசி ரத்தம். அல்லேலூயா. ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். உன்னை தள்ளுறதுன்னு அவருக்கு விருப்பமே இல்லை. அதனால அவருக்கு நையா பைசா பிரயோஜனம் இல்லைங்க. வந்திருக்கிற எல்லோரையுமே ஆண்டவர் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆலயம் நாம் தான் தேவனுடைய, 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்றார், எழுதிங்க, சொல்றார் இல்லையா, நாம் தான் தேவனுடைய ஆலயம். மாத்திரமில்ல, பலிபீடம். இதயம் எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்க. யோசனை அளந்து, நீங்களே அளந்து பாருங்க. தேவனே, ஆரம்பத்தில் பட்சம் இல்லையா, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் சோதனையில் இல்லை என்னை சோதித்து என் சிந்தனையில் அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அல்லேலூயா. இத்தனை ஆண்டு கோயிலுக்கு வந்து லாஸ்ட்ல பரம அழைப்பின் பந்தய பொருளை ஒருபோதும் நாம் ஒருவரும் இழந்து போகக்கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? கொஞ்சம் பேர் தான் ஆமேன் சொல்றீங்க. ஒருவருமே இழந்து போகக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரத்தில் 10 கன்னிகைகள், ஒரு 5 பேர் வந்து புத்தி உள்ளவர்கள், இன்னும் 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவங்க எண்ணெயை கொண்டு போகிறாங்க, புத்தி இல்லாதவங்களும் கொண்டு போகிறாங்க. ஆனால் பத்தலை. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் முழுமை பெறணும். அவருடைய கர்த்தருடைய கண்கள் 7 கண்களும் நோக்கி பார்த்து கொண்டு, அப்படின்னா முழு கவனிப்புன்னு அர்த்தம். 7 கண்ணா 7 கண் இல்லை ஆண்டவருக்கு. முழு கவனிப்பு உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். முழு பார்வை உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். முழு கவனமும் உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். 7 கண்கள்லாம் 7 கண்கள் நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு, அவருக்கு 7 கண் அவசியம் இல்லை. முழு பார்வையும் முழு கவனமும் உங்கள் மேலே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ மத்தேயு 25 அப்படி சொல்கிறார். அப்போ ஆண்டவரோடு நாம் சேர வேண்டுமானால் இந்த உண்மை என்கிற நிலைமை, அழைக்கப்பட்ட நிலைமையில் வந்துட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சிலர் இருக்கலாம், சிலர் அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், சிலர் உண்மையுள்ள நிலைமையில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். எல்லோருமே அந்த நிலைமைக்கு கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் வாசிங்க. 5வது அதிகாரம் சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடறேன். உன்னத பாட்டு 5:1 வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் நித்திரை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இதயம் வேத வசனத்தின் மூலமாக விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை சந்திக்க எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க இருதயம் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2 கூட்டம் தாங்க. ஒன்று சிறுமந்தை, இன்னொன்று திரள் கூட்டம். 2 கூட்டம் தான். சிறுமந்தை தேவனோடு கூட போயிடுவாங்க. திரள் கூட்டம் தேவனை இழந்து இந்த இடத்துல பாடுகள் உபத்திரவங்களை அடைந்து காயத்தோடு தான் வந்து ஆண்டவரை சேருவாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரோடு திரள் கூட்டமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சத்தியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க, நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நேசரின் சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. சண்டை சத்தம் கேட்கும், டிவி சத்தம் கேட்கும் இல்லையா, செல் சத்தம் கேட்கும், தவறான சத்தம் கேட்கும், வாகன சத்தம் கேட்கும். நேசரின் சத்தத்தை கேட்கணும்னா நம்ம காது டியூன் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் வேத சத்தியத்தின் மூலமாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, பாருங்க, என் பிரியமே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அவங்க தான் உண்மை உள்ளவர்களாக மாற முடியும். அவங்க தான் இயேசுவோடு கூட போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கீழே இருக்கிறவங்களா ஹல்லேலூயா. அவங்க தான் பாருங்க, என் இதயமோ விழித்திருந்து கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியை, என் பிரியமே, பிரியமான வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், ஏமாற்ற மாட்டார் ஆண்டவர். மாத்திரமல்ல, அப்புறம் என் புறாவே, கபடற்ற வாழ்க்கை, கள்ளங்கபடி இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு பேசணும், நல்லது நல்லதுன்னு சொல்லணும், கெட்டது கெட்டதுன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது இல்லையா, பொய்க்கு சாட்சியா போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க இல்லையா. பாருங்க சொல்றார், என் புறாவே, கள்ளங்கபட இல்லாத வாழ்க்கை, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. இதுதான் உண்மையான சிறு மந்தையாருடைய நிலைமை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் தான் உண்மை வரும். உண்மை இருந்தால் தான் தேவனை நாம் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருபோதும் தேவனை விட்டுவிடக்கூடாது. அவருடைய வருகை சமீபம் என்று அநேக வேத பண்டிதர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு அது விழிப்பானுங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. எங்களை போன்ற சிலர்லாம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம், யோசித்து கொண்டே இருக்கிறோம், கணக்கு போட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம் வேத சத்தியத்தின் மூலமாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அடுத்ததா சொல்றார் பாருங்க, வாசிங்க அடுத்த வசனத்தை. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டு நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று. பாருங்க, திரள் கூட்டம் அலட்சியம் பண்ணிடுறாங்க. கழட்டி போட்டேன்பா, இவ்வளவு நேரம் வஸ்திரம் போட்டிருந்தேன், கழட்டி போட்டுட்டேன். இல்லை 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 இல்லை, தயவு செய்து சொல்றேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனோடு செய்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை ஆசீர்வாதத்துக்காக, 1 ஏக்கர் நிலத்துக்காக, 1 சென்ட் நிலத்துக்காக, 5 சென்ட் நிலத்துக்காக இல்லையா, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட சீர்கெட்ட ஏசாவை போல நீங்களும் நானும் மாறிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, சின்ன இடத்துக்காக அடிச்சுக்கிறான், சின்ன இடத்துக்காக சண்டை போடுறான், சின்ன இடத்துக்காக கோர்ட்டு வரைக்கும் போகிறான், வெட்டுறான், குத்துறான், லாஸ்ட்டில் அவனை மடிஞ்சு போகிறான், இவனை மடிஞ்சு போகிறான். இல்லை, அதுக்காக அல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தா சொல்றாரு, என் நேசர் தமது கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. பாருங்க, கதவை திறந்துட்டு கூப்பிடுறாரு, எப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்ற. அப்போ உன்னை கைவிட மனசு இல்லை அவருக்கு. கதவு துவாரத்தின் வழியாக கூப்பிடுகிறார், அப்போ மனசு இல்லை. வாசிங்க. அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகள் இலிர்ந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. வந்தாரு, கூப்பிட்டாரு, கதவை திறக்கல, துவாரத்தின் வழியா கூப்பிடுறாரு. என்னுடைய பிள்ளைய, என்னுடைய மனவாட்டியை நான் இழந்து போக கூடாது, அது இத்தனை ஆண்டு காலம் என்னை சேவித்தது வீணாய் போக கூடாது என்று ஆண்டவர் மிகுந்த அங்கலாய்ப்போடு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம் வீணாய் போகக்கூடாது என்பதற்காக நித்தியத்துக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக கூப்பிடுகிறார். ஆனா இவங்க அப்பதான் கழட்டி போட்டேன் எல்லாம் சொன்னாங்க. அந்த வசனம் என் நேசருக்கு கதவை லேட் பிக்கப், லேட்டா திறக்கிறாங்க பாருங்க. நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, என்ன ஆயிட்டாரா, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் ஆத்துமா சோர்ந்து போய். என்ன வார்த்தை சொல்லியிருப்பாரு, என்ன வார்த்தை சொல்லியிருப்பாரு? சோர்ந்துச்சாமே, சந்தோஷமா இல்லையாமே. மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 25, சீக்கிரம் வாங்க, எடுங்க, நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 25 10லேருந்து வாசிங்க, 25:10லேருந்து வாசிங்க. அப்படியே அவர்கள் பைபிளை பாருங்க, நான் முடிச்சிடுறேன். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அவர் வரும்போது வாங்க முடியாது, வாங்க போக கூடாது. எல்லாத்துக்குமே
ஒரு டைம் இருக்குது, ஒரு நேரம் இருக்குது. ஆமாம், நான் வாங்க போயிட்டேன், அவர் வரும்போது போயிட்டியப்பா, இவ்வளோ நாள் ஓடி விட்டியப்பா லாஸ்ட்டில். பாருங்க, வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். தூங்குற நேரத்தில் தூங்கணும், எழுந்துக்கிற நேரத்தில் எழுந்துக்கணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், வேலைக்கு போகிற நேரத்தில் வேலைக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கிற நேரத்தில் பைபிள் படிக்கணும் இல்லையா? அது நேரம் இருக்குது எல்லாத்துக்கும். சாப்பிட்ற முறை இருக்குது, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், முறை இருக்குதா இல்லையா? எல்லாத்துக்கும் முறை இருக்குது. வாங்க போகும்போது வந்துட்டாரு. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பாத்தீங்களா? ஆயத்தமா இருந்தவர்கள் உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டா கூட பரவாயில்ல, கதவு திறந்து கிடக்குது, நானும் போகலாம். முடியாது. அங்க நோவா பேழையிலையும் கதவை யார் அடிச்சது? கர்த்தர். அடுத்தது பாருங்க, இதுதான் ஒன்று சொல்லிட்டு போனாரு, நான் சோகமாயிட்டேன்றாரு. பதில் பாருங்க, இங்க வச்சிருக்கிறாரு பாருங்க, வாசிங்க. கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பத்தியா என்ன சொல்லிட்டாரு அங்க? சொன்னது, அவர் சொன்ன வார்த்தை சோகமாயிட்டேன். என்ன சொன்னாரு? உங்களை அறியேன். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை சந்திக்கிறவங்களாம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை சந்திக்க விருப்பம் உள்ளவங்களாம் சத்தமா சொல்லுங்க. உண்மையா இருக்க விரும்புகிறவங்களாம் சத்தமா சொல்லுங்க. உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ காரியம் இருக்கு பாருங்க. டைம் இல்லை, இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு வந்தேன். இன்னும் அறியேன், ஆண்டவர் மட்டும் நம்மளை அறியேன்னு சொல்லிட்டா நோ அதர் சாய்ஸ். யாரை நம்மளை காப்பாற்ற முடியாது, எங்கே போய் முறையிட முடியாது இல்லையா? இங்கே வந்து முன்சிப் கோர்ட்டில் போகலாம், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போகலாம், அடுத்தது ஹை கோர்ட்டில் போகலாம், அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டில் போகலாம். அதுவும் தவறுனா இன்னொரு சாய்ஸு பிரசிடென்ட் கிட்ட போகலாம், ஜனாதிபதி கிட்ட போகலாம் இல்லையா? உண்மையாக நான் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நோ அதர் அப்பீல், நோ அதர் வே. முடிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? நான் உண்மையாக இருந்து ஆண்டவருடைய வருகையில் அவரை சந்தித்து அவர் கூட இருக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கையை நீட்டுங்க, இப்படி கையை நீட்டுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னொரு முறை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆமென். யார் என்ன வேணா சொல்லிக்கிட்ட கவலைப்படாதீங்க. தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுங்கள், தொடர்ந்து இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், தொடர்ந்து இயேசுக்குள் வாழ்ந்து சுகமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம், தொழில், வியாபாரம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாரும் எழுந்து நின்று தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? வாசற்படியில் இருந்தவன் சிங்காசனத்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? உண்மை. மொர்தெகாய் எங்க இருந்தாரு? வாசற்படியில் வாட்ச்மேனாக இருந்தார். ஆனால் வாட்ச்மேனாக இருந்தவர் ராஜாவுக்கு அசிஸ்டண்டாக, அதை சேனாதிபதியாக மாறுறாருன்னா என்ன காரணம்? படிப்பல்ல, புரியுதா? பணமல்ல, திறமல்ல, உண்மை. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க கத்துட்டினா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை உனக்கு மேலே வச்சுருவார். புரியுதா? மனுஷனால கூடாதது எல்லாம் அவரால் தான் கூடும். புரியுதா? உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க, உண்மையா பேச கற்றுக்கொள்ளுங்க, உண்மையா நடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு ஒரு எஜமான் இருக்கா மேலே. புரியுதா? அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாரையும் ஏமாத்தலாம் அந்த உலகத்தில், அவரை தவிர. ஆமேன். கை உயர்த்தி, ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும்ப்பா, உண்மையா இருக்கணும்ப்பா. அதுவும் உலகம் நம்மளை எதிர்பார்க்கிறது, இயேசு நம்மளை எதிர்பார்க்கிறார் இல்லையா? நீங்க தாழ்மையில இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வத்தின் வார்த்தையை கேட்டு நீ உண்மையா நடக்க கட்டுறீங்கன்னா ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார்.
கை உயர்த்தி பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எந்த மனுஷனாக இருந்தாலும் உண்மையாய் இருப்பானானால் அவனை கர்த்தர் உயர்த்துவார் என்பதற்கு ஆண்டவரே இந்த நாள் செய்தி எங்களுக்கு புரோச்சனமாக நீ தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த உண்மையை நிலைநாட்ட வேண்டுமானா ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமானா ஜெபிக்கிறான். எல்லா தடைகள் பிசாசின் கிரிகள் விலகட்டும் ஐயா. இருதய கடினங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இருதய கடினங்கள் மாறட்டும். இருதய கடினங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷனாய் மாற்றும். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உண்மையாய் இருக்க ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கிருபையினாலே இந்த மாதத்தை நாங்கள் ஜெயமாய் முடிக்கவும் ஐயா, இன்னும் ஒரு புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கவும் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த மாதத்துக்குள்ள நாங்கள் போனாலும் இந்த உண்மையை நாங்கள் என்னாலும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு மக்களையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இந்த நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா.